தலையா வந்திருக்கு ஆத்த விட்டுட்டு அதோட கூட கடை கொய்யா காலம் பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இளநீ குடிக்க போகிறோம். சரி இருந்தா நீ குடி, நான் அடுத்து வாங்கிக்கிறேன். நீ குடி. அங்கே பிடிச்சதுப்பா சரி குடி. அங்கே வச்சது. ஹாய் சித்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோட சித்தி, அம்மாவோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. அம்மா கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 5 பேர் தானே சித்தி? 6 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அம்மா தான் வீட்டுக்கு வந்து நடுப்பொண்ணு, நானும் என் வீட்டுக்கு நடுப்பொண்ணு. இவங்க தான் என்னோடய சித்தி, அம்மாவோட சிஸ்டர். இவங்க ஊருக்கு தான் நம்ம வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு சித்தியோட வயலை சுற்றி பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து வயல்வெளிக்கு வந்திருக்கோம். வயலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்து பார்த்தோம். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க புத்து. பாம்பு இருக்கிற புத்து தான் சித்தி இது. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு இங்கே நாங்கள் நிறுத்திருக்கோம். வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள். இப்போ பின்னாடியே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து தன்சியும் தர்ஷனையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒன்றா போய்க்கலான்ட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா வயல்வெளி ஃபுல்லாக வந்து கிராமம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் அதிகமாக இருக்கும். இங்கே என்னடா சித்தி விவசாயம் அதிகமாக இருக்கும்? இங்கே வந்து நடுவு தான், ஃபுல்லாக நடுவு, கரும்பு நடுவு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல், அரிசி, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நடுவு தான். ஸோ வந்துட்டாங்க நம்ம பசங்க. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சித்தியோட வயலை போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். அது கட்டில் யாரு அங்கே கிடக்குற கட்டில்? இப்போ எங்கள் சித்தியோட வயலுக்கு போகிறோம். வயலில் பார்த்தீங்கன்னா நாற்று விட்டுருக்காங்க. அதை போயிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எத்தனை நாள் நாற்று விட்டாகுது, அதை எப்போ நடு நட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கேயும் நாற்று விட்டுருக்காங்க. இது யார் வயல் சித்தி? இது பக்கத்து வயல்காரங்க. என்ன அரிசி? நெல். நெல் என்ன? பொன்னி நெல் விட்டுருக்காங்கப்பா. எல்லாமே பொன்னியாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி, குண்டு நெல். ஸோ இதுதான் நம்ம ஊர் சைட்லாம் பயிர் பண்ணுவோம், விவசாயம். இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னி விட்ருக்காங்க. ஃபுல்லாக மெலிசாக இருக்கும்ல அந்த நெல், அரிசி எல்லாம் ஒன்றா. இதுனா ஒலையா இருக்க. இது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இங்கே நிறையா கரிசலாங்கண்ணிலாம் இருக்கும் இந்த வரப்பில். எங்கே மேயுது? மேய்து பேர் அப்புறமா போய் இருக்கலாம். சரி சரி. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக விவசாயம் தான். அந்தாண்ட இருக்குது நம்மளுது, இது நம்மளுது. இந்த இது இருந்துதா இருக்குது இந்த வரப்போட நம்ம அது பெரிய வரப்போட. ஆமாம் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஏக்கர் சித்தி? 4.5 காணி. சரி, இதில் இப்போ வந்து நாற்று விட்டுருக்கீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாற்று விட்டுருக்காங்க. நாற்று விட்டு ஒரு 12 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 சிப்பானா? 2 சிப்பானா 2 மூட்டை. 2 மூட்டை ஆச்சுத்தியா? சரி. இதுக்கப்புறம் நம்ம வந்து சித்தியோட அடுத்த வயலுக்கு போக போகிறோம். இந்த வயலை இப்போ உங்ககிட்ட காமிச்சாச்சு. சித்தியோட வயலை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். 2 சிப்பா வந்து நெல் இப்போ விட்டு 12 நாள் ஆகுது. இதுக்கப்புறம் இது வந்து 25 நாள் கழிச்சு ஏர்லாம் ஒட்டி அண்டெல்லாம் எடுத்து பயிர் பண்ணிவிடுவாங்க, விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த கொள்ளையை போய் பார்க்கலாம். அடுத்த கொள்ளையில் என்ன போட்டிருக்கீங்க? அங்கேயும் நாற்று தான் விட்ருக்கோம். அங்கேயும் நாற்று தான் விட்ருக்காங்க. ஸோ அதையும் போயிட்டு நம்ம பார்ப்போம். மரம் தான். சரி, சித்தியோட வயல் அங்கே இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு இப்போ நம்ம வந்தோம். வயல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வயலை போய் பார்க்க போகிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா வாத்து எங்கே வாத்து மேய்க்கிறவங்க இடம் இருக்கு. அங்கே மேய்து வாத்து. அந்த வாத்து இங்கே தான் தங்கியிருக்கும் போல். பூசண மரம் தான் சித்தி இந்த மரம். ம் நாங்கள் 2 பேரும் கொல்லைக்கு போயிட்டு வர்ற கேப்பில் இவங்க எல்லாம் சூப்பராக இங்கே ஒரு கொட்டாயில் ஸ்டே பண்ணுறாங்க. நல்லா காற்று வாங்குறாங்க. ஃபேன்லாம் இருக்கு. ம் தண்ணி இப்போ மோட்ரு ஓடிட்டுருக்கு. தண்ணி ஓடிட்டுருக்கு. இங்கே என்னென்ன செடிகள் வச்சுருக்காங்க? கொய்யா மரம் இருக்குது சித்தி. கொய்யா பழம் இருக்கு. ஆறுக்கு மேலே எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. மேலே இருக்கு. ஏய் கரண்ட்ல கையை வச்சுக்காதீங்க. இங்கே ஏதோ கரண்ட் இருக்கு போது. அந்த சைடில் மேலே இருக்கு கொய்யா பழம் ஃபுல்லாக. பெருசு பெருசாக இருக்கு. செங்காயா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த சைடில் என்ன இருக்கு? இங்கேயும் கொய்யாக்காய் இருக்கு. வாழை மரம் இருக்கு. இதெல்லாம் யாரு சித்தி? காயா இருக்கா? பறிக்க வேணாம் சித்தி. காய் இருந்தா விட்டுரு. செங்காயா இருந்தா பறிக்கலாம். வேணா விடு. கரண்டா இருக்கு. அதெல்லாம் பறிக்க முடியாது. வாங்க ஃபுல்லாக காயெல்லாம் மேலே இருக்கு. செங்காய் வேணா சித்தி. வா சித்தி. இன்னொரு வயலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எதில் செஞ்சுருக்குறாங்க இந்த கட்டில்? ஒயரில். இதுதான் மோட்ரு. தண்ணி போகிற மோட்ரு. காயை பறித்து சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காரும். மருதாணி பாருங்க. நம்ம கையில் வைக்கிற மருதாணி செடி. உள்ள நல்லா தான் இருக்கு. மேலே தான் அப்படி தோலா இருக்கு. உள்ள கொய்யாக்காய் தச்சுன்னு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சரி வாங்க நெக்ஸ்ட் வயலுக்கு என்ன போய் பண்ண போறீங்க? வயலில் சுற்றி பார்க்க போகிறோம். இவன் என்ன செய்கிறான்? அந்த காயை பறித்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னான். காயை பறித்து சாப்பிட்டுட்டு நிற்கிறான். தண்ணி கொடு சித்தி. தண்ணி தண்ணி தண்ணி. சாணி மிதிச்சிட்டேன். வேணாம் வேணாம். இது மோட்டர் தண்ணி தானே? இது மோட்டர் தான். குடிக்கிற தண்ணி தான். இது யார் இடம் சித்தி? நம்ம இடமா? இதான் இப்போ கட்டிட்டு இருக்க வீடா? ஏன் இவ்வளோ சின்னதாக கட்டுறீங்க? இப்போ இந்த வீடு வந்து அங்கே வீடு கட்டுறதுக்காக இங்கே வீடு கட்டியிருக்கீங்க. இங்கே தங்குறதுக்கு, இங்கே தங்கிக்கிட்டு அங்கே வீடு கட்டுறதுக்கு. போடுறோம் போடுறோம். இங்கே தங்கிக்கிட்டு வீடு கட்டுறதுக்கு இப்போ இங்கே வந்து ஷெட்டு போட்டாச்சு. சரி சரி ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தி வீட்டிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது இந்த வீடு தான். இப்போ நம்ம அங்கே சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு அங்கே மெத்த வீடு கட்ட போகிறாங்க. அங்கே மெத்த வீடு கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷெட் போட்டு
ஸ்லாப் போட்டிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸ்லாப்பு சீட்டி, அதேமாரி அங்கே கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு வீடு கட்டிட்டு அப்புறம் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. சித்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் கூட்டெல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட காட்டுறோம். இதுதான் வீடு, இது மெயின் ரோடு. அங்கே பாருங்கள் மெயின் ரோடு. இப்போ நம்ம வந்து இங்கே மீன் கூட்டை வச்சுருக்குறாங்க நம்ம சித்தி வீட்டில். இதில் தண்ணி இறைச்சி இந்த குட்டையில் தான் மீன் வளர்க்குவாங்க. மீன் குட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், மாமரம், பெலா மரம், செம்பருத்தி எல்லாமே இருக்கு. பூசண மரம் எல்லாமே வளர்த்துருக்காங்க. சரி வா வா சித்திய வேணாவா. இங்கே மரத்துல இருந்து செம்பருத்தி பூ பிடிச்சிருக்காங்க. இதுதான் மீன் குட்டை. ஆக்சுவலி இதில் வந்து இப்போ மீன் வளர்க்கல, இதுக்கு முன்னாடி மீன் வளர்த்துட்டு தான் இருந்தாங்க. சினிமா பாட்டு போட்டதுனால கோவிலில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் அங்கே வந்து ரியல் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சினிமா சாங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சித்தி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொய்யாப்பழம் பறிக்கிறதுக்கு இப்போ உள்ளே வந்திருக்கோம். அதில் சில கொய்யாப்பழம்லாம் இப்போ பறித்து சித்தி எங்கள் கையில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரியே சாப்பிட்டும் பார்த்தோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நம்ம வீட்லேயும் கொய்யா மரம்லாம் வச்சுருக்கோம். பட் வந்து ஹார்டாக இருக்கும். ரொம்ப வந்து செம்பழமாக நம்ம பறித்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வராது. இந்த கொய்யாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பழமாகவே இருக்கும்போது சூப்பராக வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொய்யாப்பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ முன்னாடி வந்துட்டோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது. இதுவும் நம்ம சித்தி வீட்டு இடம் தான். இப்போ வந்து இங்கே சீட்டி போட்டு சூப்பராக வீடு கட்டியிருக்கிறாங்க. அங்கே மெத்த வீடு கட்டுற வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. இப்போ சித்தி நிறைய கொய்யாப்பழம்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் இப்போ 2 கொய்யாப்பழத்தை தனிச்சு கையில் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்த கொய்யாப்பழத்தெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். ஐயோ இங்கேயும் தண்ணி தானே. விடு பார்த்துக்கலாம். முள்ளா குடிக்கிற தண்ணியா? குடிக்கிற தண்ணி நான் போல கால கழுவலாம். தேவா நாம இப்போ அடுத்த கொள்ளைக்கு வந்திருக்கோமா சித்தியா? ஆத்து ஓரத்துக்கு வந்துருக்கோம். ஆத்து ஓரம் ஜாலியா இருக்கு. வீராணம் பக்கத்துல பாருங்க ஏரி ஆறு போலாமா உள்ள? தண்ணில இந்த போனா சும்மா தான் கிடக்கு. சரி வாங்க போயிட்டு போய் பார்த்துட்டு வரலாமா? நேரம் இறங்கலாம் வேணாவா? எவ்வளோ பெரிய மரம் இது? என்ன மரம்? இது தூங்குமூஞ்சி மரம். தூங்குமூஞ்சி மரம். தூங்குமூஞ்சி மரம் எங்க ஊர்ல இருக்கு. மாமா சொன்ன மரம் தூங்குமூஞ்சி மரம். இது உள்ள புதர் குழி மாதிரி இருக்கு. இது எப்படி இது உள்ள ஒண்ணுமே இல்லை, மரம் மட்டும் வளர்ந்து போய் அதுல அவ்வளோ இளநீ இருக்கு. இவ்வளோ இளநீ இருக்கு பாருங்களா. ஆனால் இது உள்ள பாதி இதை காணும். ஆமா உள்ள வந்து ஒரு செடி வளருது. இப்போ நம்ம சித்தியோட அடுத்த கொல்லைக்கு வந்திருக்கோம். அடுத்த கொல்லை
எனக்கு சோளம் இருக்கு, தென்னை மரம், மாமரம் ஃபுல்லா இருக்கு. காட்டுவாங்க இப்போ வீடியோல வரும். சூப்பரா இருக்கு இடம். காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்படியே அழகா பாத்தீங்கன்னா பாருங்க, சூப்பரா இருக்கு. பார்க்கணும். மாட்டிச்சு மரத்துலேயே. நம்ம அப்படியே போமா தோட்டத்துக்கு டக்குன்னு ஓடிடும். இதுதான் ஆறு. உள்ள போயிடமா? இங்க காமிங்க. சோளம் பிக்கலாமா? இரு சித்தி. இது வந்து புளிச்சக்கீரை இருக்கு. வேற என்னென்ன இருக்கு? சோளம் இருக்கு. அது ஃபுல்லா சோளம். அந்தாண்ட ஃபுல்லா மரளி. எங்க இருக்கு துவரை? அதுவா? இது தோரம் பயிரா? இது துவரை செடி. கத்திரி செடி உள்ள இருக்கு. வந்து வாழை மரம், நெருப்பு, முருங்கை மரம். இது ஃபுல்லா சோளம். இது யாரோடது? அடுத்து பக்கத்து கொள்ளைக்காரங்களுக்கு சோளம் ஃபுல்லா. மல்லி செடி இருக்கு. மல்லி செடி, மரளி கிழங்கு அந்தாண்ட இருக்கு. ஆறு பக்கத்துலயே ஆறு. பாலி விடுறாங்க ஆத்துல. ஆறு பாருங்க எவ்வளவு அழகான. அங்க ஒருத்தவங்க பாலி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பாலியை பாருங்க, தெரியும். இங்க இருந்து தெரியாது சித்தி. தெரியாதா? கிட்ட போனா தெரியுங்க. இப்ப வாங்க போகலாம். இந்த சைடு ஃபுல்லா வந்து வாழை மரம், சோளம், தோரை, முத்து கொட்டை செடி, இன்னொன்று மரளி கிழங்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா விவசாயம் நம்ம சித்தி ஊர்ல. மாட்டுக்கு வந்து தீவன பில்லு. அது எங்க இருக்கு? டார்க் பாருங்க. இது வந்து மாட்டுக்கு தீவன பில்லாம். ரொம்ப அழகா இருக்கு. இந்த 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 கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தன்ஷிக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் அது வந்து கத்திரி. கத்திரிக்காய். அதே கத்திரின்னு சொல்றீங்க. கத்திரிக்காய் இப்பதான் பிஞ்சா இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் பிஞ்சா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பழுத்துல தான் பிடிச்சி நம்ம போய் கடையில வாங்கவே தேவையில்ல போல. எல்லாமே நம்ம வீட்டுல இருக்குல்ல. இதுதான் பாத்தீங்கன்னா மரளி கிழங்கு. என்ன கிழங்கு இது? மரளி கிழங்கு. அதை எப்படி இன்னொன்னு சொல்லுவாங்க, அது பேரு. ஆமா, இது நம்ம மரளி கிழங்கு இல்லையே. புடுங்கணும், அடியில இருக்கு கிழங்கு. சரி பிடுங்கலாமா? சோளம் பாத்தீங்களா? சோளத்தை பறிக்கிறோம். இங்க இருங்க சோளம்லாம். முத்து சோளம். எந்த சோளம் முத்தாம இருக்கும்? நம்ம வயல்ல இருக்கிற நம்ம எங்க பார்த்தா சோளம் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சோளம். அந்த சைடு ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு. ரொம்ப நல்லா இருக்கும். மரவள்ளி கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுருக்கோம். முத்துக்கொட்டை செடி இருக்கு. முத்துக்கொட்டை செடி தான் அங்கே கீழே இருக்கு. விளக்க நாடுவாங்க. விளக்க நாடுற செடி காட்டுற பாருங்க. முத்துக்கொட்டை செடி. இது ஃபுல்லாக வந்து விளக்க நாடுறது முத்துக்கொட்டை செடி. இது ஃபுல்லாக விளக்க நாடுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற விளக்கெண்ணையை இந்த காயிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. சரி போங்க. சரி போகலாமா? இதை பிடுங்கலாமா? ஒன்னு எடுத்து காட்டுங்களேன். எனக்கு ஒன்னு எடுத்து காட்டுங்களேன். இதெல்லாம் எடுக்க முடியாது, இதெல்லாம் விளையணும். ஒன்னு எடுத்து காட்டுங்களேன்.
அங்காண்ட வந்து நாவ மரம் இருக்குது. எங்கே இருக்கு? ஒண்ணே ஒன்று எடுத்துக்கிட்டேன். வாவ், 2 கவுதாரி போகுது. கௌதாரி. கௌதரினா அது ஒரு பறவை. இது பெரிய நாவமரம், நம்ம சாப்பிட்ற நாவப்பழ மரம். நாவப்பழ மரம். நாவப்பழம் இருக்குமா? காட்டு கொண்டு நாவப்பழம் கோட்டையில இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் அறுத்து கொள்ளை வைக்கலோட கிடக்கு அப்படின்னு ஜாலியாக இருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வயல் வந்து நெல் அறுத்துட்டு வைக்கல் கிடக்கு பாருங்க, அதுதான் நம்ம சித்தி விட்டு வயல். இப்போ நம்ம சித்தி விட்டு வயல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். வயல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போக போகிறோம். மணி இங்கே 11 ஆயிடுச்சு. உங்ககிட்ட சித்தி ஊர் வயல் எல்லாமே உங்ககிட்ட சுற்றி காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அம்மா ஒன்று பிக்கலாமா? நச்சித்தியா வெட்டுறாங்க. சூப்பர். பாப்பா கொள்ளைக்கு பாப்பா சாப்பிட்டு எத்தனை சுற்றி பார்க்குறோம். என்ன பார்த்து சொல்றது, இங்க 2-3 மாசம் இங்கே தான் எடுத்துட்டு இருக்கேன். நேற்று பேர் சேர்த்து போய் எடுத்துட்டு வந்தேன். ஒரு 10 மரம் எடுக்கணும். எதா 100 ரூபா வாங்கி எடுத்து கொடு. எடுத்துட்டு போய் 4 டீ குடிச்சிட்டு 4 இட்லி தின்னுட்டு பார்த்தான் மேலே ஏறிடல, மேலே ஏறிடல. பிடிங்க. அது வாங்கி வரோம். காலையாக வந்துருக்கு ஆற்ற விட்டுட்டு அதோட கொடு. கொய்யா காலம் பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இளநீ குடிக்க போகிறோம். சரி, இருந்தா நீ குடி, நான் அடுத்து வாங்கிக்கிறேன். நீ குடி. அங்கே போய் சரி குடி. அங்கே வச்சு குட்டியில் இருக்கு மரம். நான் போகல இந்த பக்கம். இங்கே விட்டா நான் அங்கே போய் விட்டுறா. அது வாங்க வெயிலையா போகிறது. தம்பி, அதை வாங்கி கொடுறேன். லேட் ஆகிடுச்சு. 5 மேலே தான் ஒன்றும் முடியலாரு. அதனால தெரிஞ்சு அப்படியே பேசுவாங்க. எதுவுமே செய்யல, என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கிடைக்காது. அப்புறம் அப்படி வா இல்லை விடும். அப்போ எடுத்துட்டு போயிடலாமா? இந்தா. கத்தி அது நெச்சான கத்தி. அப்படியே எடுத்துகிட்டே போய். வந்ததுக்கு இளநிலாம் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு இளநி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இளநி, தன்சிக்கும் எனக்கும் 2 இளநி வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிது. ஃபுல்லாக இளநி குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். தர்ஷன் வந்ததுன்னா அவனும் குடிச்சிருப்பான். சித்தி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தேங்காயும் இளநி, அப்புறம் அம்மா ஏதோ இன்னும் பையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. தேங்காய் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா தேங்காய் நாடுறதுக்கு நம்ம வீட்டில் நிறைய தேங்காய் வச்சுருக்காங்க. அதனால அங்கேருந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கீழே இருக்கிற மூட்டை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி இளநி அறுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். See you.